மக்களே இன்றைக்கி 2 சம்பவம் பெருசாக வந்து நடந்திருக்கு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்வதிக்கும் கமருதீனுக்கும் சரியான சண்டையாம். பயங்கரமான ஒரு சண்டையாம். 3 மணி நேரம் பார்வதி அவர்கள் அப்படியே இழுத்து பிடிச்சிருக்காங்க. கமருதீன் கெஞ்சிட்டே வந்து பின்னாடி சுற்றிருக்காங்க. அது ஒரு கட்டத்தில் ஒரு பெரும் பிரச்சனையாக வந்து மாறி இருக்குது அப்படின்னு வந்து ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு. அதே போல் நம்மளுடைய விக்ரம் அவர்களுக்கும் நம்மளுடைய திவ்யா அவர்களுக்கும் சரியான சண்டை. எதுக்காக தெரியுமா சண்டை, எதுக்காக தெரியுமா வாக்குவாதம் அப்படிங்கிறத ஒரு பெரிய கேள்விக்குறி. இப்போ ஒரு ப்ரோமோ வந்து வந்திருக்கோம். ஸோ அது என்ன அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக வந்து டிஸ்கஸ் பண்ணுவோமா? அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாஸ்க் 4 வந்து நம்ம சபரிநாதன் வந்து வெற்றி பெற்றார் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். டாஸ்க் 5 வந்து பார்த்திங்க அப்படின்னா யார் வெற்றி பெற்றாங்க அப்படின்னா நம்மளுடைய விஜே பார்வதி அவர்கள் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பந்து எரியுது. ஓகேங்களா, பந்தை எரியுது, டிஸ்ட்ராக்ட் வந்து பண்ணுறது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கேமு. அதாவது இந்த டோர் மேலே கையை வச்சு அப்படியே வந்து பிடிச்சிக்கிட்டே வந்து இருக்கணும். அது மூலிமா வந்து பார்த்திங்க அப்படின்னா பந்தும் எரிய செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு கேம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா பந்துகளை எடுத்து வந்து எரியணும். ஸோ அந்த விதத்தில் விக்ரம் அவர்கள் வந்து திவ்யாவுடைய முகத்தில் வந்து எரிஞ்சிருக்காரு. அது தெரிஞ்சு எரிஞ்சாரா இல்லை தெரியாமல் எரிஞ்சாரா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம லைவ் பார்த்தா மட்டும்தான் தெரியும். பட் இப்போ ப்ரோமோ பிரகாரம் பார்க்கும் பொழுது திவ்யா அவர்கள் கடும் கோபத்தில் வந்து இருக்காங்க விக்ரம் கிட்ட. ஏன்னா திவ்யா அவர்கள் வந்து பார்த்து மூஞ்சில் தான் எரிவீங்களா அப்படின்னு சொல்கிறது அப்படிங்கிறது வந்து வேணுத்துக்குனே பண்ண மாதிரி வந்து இருக்குது. ஆனால் விக்ரம் அப்படிப்பட்ட ஒரு ஆளா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியலைங்க. அது நிஜமாகவே சொல்கிறேன், லிட்ரலாக அது வந்து லைவ் பார்த்தா மட்டும் தான் தெரியும். பட் இவங்க 2 பேருக்கும் ஒரு பெரிய வாக்குவாதமே வந்து நடந்திருக்கு. நம்ம பார்த்தது கம்மி, அதுக்கப்புறம் தான் அந்த பிரச்சனையே பெருசாக ஆரம்பிச்சிருக்கு. ஓகேவா? ஸோ அதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய சபரிநாதன் இருக்கார்ல, அந்த மனுஷனுக்கு பாவம் அந்த ப்ரைவேட் பார்ட்டில் வந்து அடி வேறு விழுந்திருக்கான். ஆனால் நல்லா தான் இருக்கார், பரவாயில்ல. விக்ரம் அண்டு நம்ம திவ்யா கிட்ட சண்டை நடந்துட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் நின்றுட்டுருக்காரு. அது வரைக்கும் சந்தோஷம். ஏதோ மெடிக்கல் எமர்ஜென்சியெல்லாம் இல்லாமல் க்யூர் ஆகிட்டா சந்தோஷம். அடுத்ததாக பார்வதி மற்றும் கமருதீன். ஏன்னா பார்வதியை வந்து பார்த்திங்கன்னா போட்டு ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவில் வந்து இருக்கார் நம்மளுடைய கமருதீன் அவர்கள். ஸோ அதனால் போட்டு வச்சு வாங்கியிருக்காப்புல. இதுதான்டா சான்ஸ்னா, நம்மளால் பக்கெட்டை மட்டும் தான் எட்டி உதைக்க முடியும், பார்வதியை வந்து உதைக்க முடியாது. இப்போது நல்ல ஒரு சான்ஸ் வந்து பிக் பாஸ் அவர்களே கொடுத்துருக்காப்புல. பந்து எறிகிற சான்ஸு போட்டு அடின்னு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்காரு போல். பார்வதியோட முகத்தில் பலமாக பட்டிருக்கு. ஸோ அதனால் அவங்க கத்தி கதறி கூச்சல் போட்டு ஒரு சண்டை நடந்து அதுக்கப்புறம் பின்னாடியே சுற்றினாரா சாரி பாரு அப்படின்னு. ஆனால் பார்வதி அவர்கள் வந்து இல்லை நீ வேணுத்துக்கு தான் பண்ணியிருக்க. நேற்றுக்கு எவ்வளோ ஃபிசிக்கலாக நீ அக்ரெசிவாக நடந்துக்கிட்ட, அதே போல் தான் இப்பயும் பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து அதை கொண்டு போயிருக்காங்க. அது எவ்வளோ தூரம் போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பொறுத்துட்டு தான் பார்க்கணும். ஒரு பக்கம் விக்ரமுக்கும் திவ்யாவுக்கும் சரியான சண்டை, பயங்கரமான சண்டை. ஏன்னா திவ்யா அவர்கள் வந்து உள்ளர ஒரு மாதிரி சொல்லிவிட்டு வெளியே வந்து ஒரு டோனில் வந்து சொல்லியிருக்காங்க. அதை தான் விக்ரம் வந்து சொல்கிறாப்புல. அப்போ திவ்யா வந்து சொல்கிறாங்க, எல்லாம் ஒன்றுத்துக்கு நீங்களே க்ரியேட் பண்ணி அதை டெவலப் பண்ணி அப்படியே பெருசாக்குங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு பக்கம் சொல்ல. அதுக்கு விக்ரம் வந்து ஐயோ நாங்கள் என்னங்க பார்த்து குறி பார்த்து அடிச்சுட்டு இருந்தேன், 1 ஹவராக நான் எரிஞ்சு எனக்கு டயர்ட் ஆகிடுச்சிங்க, எனக்கு டேரக்ஷனே தெரிலிங்க, அது எப்படி வந்து மூஞ்சில் விழுந்துச்சுனே தெரிலிங்க அப்படின்னு சொல்லி இவர் ஒரு பக்கம் சொல்கிறாரு. கடைசியாக மன்னிப்பும் கேட்குறாரு. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. ஓகே மக்களே, இதை பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவலும் சந்திக்கிறேன். until then bye from நன்றி, வணக்கம்.